அப்பாடா ஒரு வழியா ஜனநாயக படத்துக்கு சென்சார் கிடைச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஃபியூ டேஸாவே இந்த படத்துக்கு சென்சார் இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு. 19 இந்த படத்துக்கு சென்சார் அனுப்பி வச்சிருந்தாங்க. ஆனால் சில கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு வந்து சென்சார் வந்து மறுபடியும் ரீவிசிட் வேற பண்ணாங்க. அதை மறுபடியும் கரெக்ஷன்லாம் பண்ணி கூட இன்னும் சென்சார் சர்டிஃபிகேஷன் கொடுக்காத நிலையில் இருந்துச்சு. ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் இன்னும் இந்த படத்தை மேலே டவுட் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா சென்சார் சர்டிஃபிகேஷன் இன்னும் இஷ்யூ பண்ணல, இன்னும் ஒரு 3 to 4 days தான் இருக்குது. எப்படி இவங்க படத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்ற மாதிரி நான் டவுட் பட்டே இருந்தேன். இப்போ ஒரு வழியாக சென்சார் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நாளைக்கு காலைல சென்சார் சர்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ண போகிறாங்க. அண்ட் ஆஃப்கோர்ஸ் சென்சார் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக புக்கிங்ஸ்மே 1 by 1 ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலி உங்களுக்கு சண்டே நைட்டே வந்து எல்லா இடத்துலையுமே புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ண வேண்டியது. ஃபஸ்ட்டு தேட்டர் புக்கிங் தான் வந்து மேக்ஸிமம் ஓப்பன் பண்ணுற பிளானில் இருந்தாங்க. பட் ஆனால் நாளாக ஃபஸ்ட்டு மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான ஏரியாஸ்லாம் இப்போ ஒன்று ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை ஃபுல் பிளட்ஜ் புக்கிங்ஸ்மே நாளைக்கு காலிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடும். ரெடியாக இருங்க புக் பண்ணுறதுக்கு. தேட்டர் புக்கிங்ஸ்மே நாளிலேருந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஓகே, இப்போ தேட்டர் புக்கிங்ஸ் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த மல்டிப்ளெக்ஸ்லாம் என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிப்ளெக்ஸ் தான் 6th January, அதாவது இன்றைக்கே வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ரெடியாக இருங்க. எப்படியா இருந்தாலும் பிபிஆர் புக்கிங்ஸ்லாம் ஒரு மேக்ஸிமம் ஒரு ஈவினிங் ஒரு 7 to 8 கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை ஒன்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் நிறைய இடத்துல வந்து புக்கிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க 1 by 1. இப்போ இந்த நியூஸ்மே வந்து வெளில வந்துடுச்சு, சென்சார் சர்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு. நாளைக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. பட் தேட்டருக்காரங்களுக்கு இப்போ நியூஸ் போயிருக்கும். கண்டிப்பாக எனி டைம் சொல்ல முடியாது, நைட் கூட ஓப்பன் பண்ணாலும் வாய்ப்பு இருக்குது. நான் அதுக்கு தான் முடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் யாரெல்லாம் இந்த படத்தை வந்து புக் பார்க்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நாளைக்கு காலையில் ரெடியாக இருங்க. உங்களுக்கு இந்த படத்தோட புக்கிங்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையுமே ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்ட் பிவிஆர் புக்கிங்ஸ்மே நாளிலேருந்துமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்குமே ரெடியாக இருங்க. பெட்டர் ஆப்ஷன் நீங்கள் வந்து கேட்வே இந்த மாதிரிலாம் போகாமல் நீங்கள் டேரெக்டாக வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் நீங்கள் வேலெட்டில் வந்து அமௌண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. ஒரே கிளிக்கில் உங்களால் டப்புன்னு வந்து டிக்கெட் புக் பண்ணிக்க முடியும். நீங்கள் பேமெண்ட் கேட்வே மட்டும் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதை வந்து சுற்றி கடைசியில் வந்து உங்களுக்கு நாமம் போட்டு விட்டுரும். அதனால் எங்கே டிக்கெட் கிடைக்குதோ டக்குன்னு உள்ள போயிடுங்க. வெற்றியில் பார்க்கலாம், ஜிகேல பார்க்கலான்னு சொல்லி நீங்கள் வந்து கோட்டை விட்டு கடைசியில் அதுவும் கிடைக்காம இதுவும் கிடைக்காம கடைசியில் எஃப்டிஎஃப்எஸ்க்கு நாம மட்டும் விட்டுருவாங்க. அதனால் யோசிச்சுக்கோங்க. எல்லாம் பல்க் புக்கிங்ஸ் தான் ப்ரிஃபரன்ஸு. நம்ம ஏற்கனவே சொன்ன ஸ்ட்ராட்டஜி தான். பல்க் புக்கிங்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க, ஒரு 4-5 பேர் தான் போகிறீங்க அப்படின்னா எந்த தேட்டர் கிடைக்குதோ டக்குன்னு புக் பண்ணுங்கள், டக்குன்னு போய் என்ஜாய் பண்ணுங்கள். எஃப்டிஎஃப்எஸ் காலைல 9 AM சொல்லியிருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு சில தேட்டர்லாம் காலை 7 மணிக்கு ஷோ போட்டிருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியலைங்கய்யா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அது உண்மையிலே 7 மணிக்கு ஷோ இருக்கா அப்படின்ற மாதிரி எனக்கு டவுட்டாகவே இருக்குது. அதுவுமே இன்னும் எனக்கு ஒரே ஃபிஷியாக இருக்குது. பார்ப்போம். ஆனால் 9 AM ஷோக்கு வந்து கன்ஃபார்ம் இருக்குது. ஆனால் 7 AM ஷோ இருக்கான்னு இன்னும் கிளியர் கட்டாக நமக்கு தெரியல. நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நீங்கள் இந்த ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் ஆனதை பற்றி உங்களோட கருத்துக்கள் அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ரன் டைம் ப்ரோ இருக்குது அப்படிங்கிறீங்கன்னா, முன்ன வந்து ஒரு 3 hours 10 minutes கிட்ட சொன்னாங்களா, இப்போ வந்து 3 hours 3 minutes கிட்ட இருக்குது. அந்த 7 நிமிஷம் சீன் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. அது என்ன கதை அப்படின்றது நம்ம பொறுத்து லெட்டராக பார்க்கலாம். அண்ட் இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேஷனில் வந்து UA கொடுத்துருக்காங்களாம். உண்மையிலே நல்ல விஷயம். ஏ கொடுக்காம UA கொடுத்து கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே பார்க்க போகிறாங்க. பார்ப்போம். படம் வந்து ஒரு பயங்கர செலிப்ரேஷனோட காத்துட்ருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.